மட்டக்களப்பு படுவான்கரை பிரதேசத்தின் மீள்குடியேற்ற கிராம மக்கள் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். பட்டிப்பளை, வெள்ளாவளி, வவுனதீவு பிரதேச செயலக பிரிவின் ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்து பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் உரிய நேரத்திற்கு பஸ் போக்குவரத்து இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சினைகளை தாம் எதிர்நோக்குவதாக இந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். போனதான் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க அப்படின்டா உங்களை நாங்க பெருப்பிப்போம், விடுதிட்டமா இந்த ரோட்டுகளா வாய்க்கால்களா சாமான்களா எல்லாம் செஞ்சு நாங்க தருவோம் என்று சொல்லுவாங்க. சொல்லி போட்டு போனாங்களாட்டா அவங்க போய் அங்க கதிரையில் ஏறிடுவாங்க. ஏறுனா நாங்க போய் அவள காணல மரபா தப்புலையில் போடுறாங்க. நாங்க கால்நடையில் போவோம். போகலைங்க என்னன்னு கேட்கறது. நாங்க கடிச்சோல இருந்து நடந்து வரோம், மாடி மாறி போகணும், எல்லாம் கஷ்டம் எங்களுக்கு. சரியா தங்களின் பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பல தடவைகள் அறிவித்த போதிலும் அதிகாரிகள் அசம்பந்த போக்காகவே செயற்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். அதிகாரிகள் தங்களின் போக்குவரத்து பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர்.